வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெலாம் அருமையான சைட் டிஷ் சட்னி, சின்ன வெங்காய தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டே நம்ம ஈஸியாக குயிக்காக டேஸ்டியாகவும் செய்யலாங்க. வாங்க இப்போது இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்துகிட்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 2 பெரிய சைஸை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய், கொஞ்சமாக புளி சின்னதாக எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல், அரை டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாங்க. இது நல்லா வறுப்பட்டதும் வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாங்க. பூண்டும் போட்டுக்கலாங்க. இதையும் வதக்கிட்டு இப்போ புளி, உப்பு இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு இப்போ நல்லா சேர்த்து வதக்கிடலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. மூடி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். அதுலேயே கொஞ்சம் திறந்து வச்சிடலாம். இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைப்பட்டதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிறதால இது குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்ல சுவையான இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.